ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி டிஎன்பிஎஸ்சி குவிஸ் சேனல். இதுக்கு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் யூனிட்டில் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இன்னொரு சின்ன விஷயம், இந்த யூனிட்டு முடிச்சுட்டு திருப்பி 2 யூனிட் மொத்தம் டோட்டலாக 3 யூனிட் முடிச்சோன்னா நான் லைவில் டெஸ்ட்டு வைப்பேன். சரியா? அது எப்படி இருக்கும்னா ஆப்ஷனோடு தான் இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். டேட்டும் டைமும் பின்னாடி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோ பார்ப்போம். நம்ம பார்ட் 1 வீடியோவில் 150 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். 151 இருந்து. சரியா? 151. நாராயணகுரு எப்போது பிறந்தார்? 1854. நாராயணகுரு வாழ்ந்த காலம் என்ன? 1854 முதல் 1928 வரை. 153. நாராயணகுரு எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? கேரளா. 154. நாராயணகுரு எந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்? மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ். 155. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எங்கு செல்ல அனுமதி இல்லை? கோவில்கள். 156. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எங்கு செல்ல தடை இருந்தது? உயர் சாதி தெருக்கள். 157. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எந்த அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டது? நீர் எடுக்கும் உரிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 158. ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன தடை இருந்தது? மேலாடை அணிய முடியாது. 159. நாராயணகுரு என்ன கண்டு மனவேதனை அடைந்தார்? ஜாதி கொடுமைகள். 160. நாராயணகுரு யாருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தார்? ஒடுக்கப்பட்ட மக்கள். 161. நாராயணகுரு எந்த அமைப்பை உருவாக்கினார்? ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். 162. நாராயணகுரு எங்கு கோவில் கட்டினார்? அருவிபுரம். 163. அருவிபுரம் கோவிலின் சிறப்பு என்ன? எல்லாருக்கும் அனுமதி. 164. நாராயணகுருவின் இயக்கம் எங்கு மாற்றம் கொண்டு வந்தது? கேரளா. 165. நாராயணகுருவின் சிந்தனையால் யார் தூண்ட பெற்றனர்? குமாரன் ஆசான், டாக்டர் பால்கு. அடுத்த டாபிக் ஐயன்காளி. 166. எங்கு கடுமையான சாதி பாகுபாடு இருந்தது? கேரளா. 167. எந்த சமூகங்கள் ஒதுக்கப்பட்டனர்? ஒடுக்கப்பட்ட சாதிகள், ஒரு சில சமூக குழுக்கள். 168. கேரள சமூக மாற்றத்திற்கு யார் பங்களித்தனர்? நாராயணகுரு, ஐயன்காளி. 169. ஐயன்காளி வாழ்ந்த ஆண்டுகள் எவை? 1863 முதல் 1941 வரை. 170. ஐயன்காளியின் முயற்சியால் எந்த மாற்றம் ஏற்பட்டது? அரசியல் அண்ட் பொருளாதார மாற்றம். 171. அவர்கள் எந்த துறையில் மாற்றம் ஏற்படுத்தினர்? சமூக கட்டமைப்பு. 172. ஐயன்காளி எப்போது பிறந்தார்? 1863. 173. ஐயன்காளி பிறந்த இடம்? திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில். 174. ஐயன்காளி பிறந்த பகுதி எந்த அரசின் கீழ் இருந்தது? திருவிதாங்கூர் அரசு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 175. ஐயன்காளி ஏன் சமூக போராட்டத்தில் ஈடுபட்டார்? சாதி பாகுபாடு அனுபவித்ததால். 176.
ஐயன்காளி எதற்காக தலைவரானார்? சாதி எதிர்ப்பு இயக்கம். 177. ஐயன்காளி எதற்காக போராடினார்? அடிப்படை உரிமைகள். 178. ஐயன்காளி எந்த உரிமைக்காக போராடினார்? பொது இடங்களில் செல்லும் உரிமை. 179. ஐயன்காளி கல்வி தொடர்பாக என்ன கோரினார்? அனைவருக்கும் கல்வி. 150. ஐயன்காளி எந்த பழக்கத்தை எதிர்த்தார்? ஆடை அணிவதற்கான தடை. 181. ஐயன்காளி என்ன செயல் மூலம் ஜாதி வேறுபாட்டை எதிர்த்தார்? உயர் சாதி ஆடைகளை அணிந்தார். 182. ஐயன்காளி எந்த முறையில் ஜாதி தடையை எதிர்த்தார்? காளைகள் பூட்டப்பட்ட வண்டியில் பயணம் செய்தார். 183. ஐயன்காளிக்கு யார் ஊக்கமளித்தார்? ஸ்ரீ நாராயணகுரு. 184. ஐயன்காளி எந்த வருடம் எந்த அமைப்பை தொடங்கினார்? சாது ஜன பரிபாலன சங்கம். 185. இந்த அமைப்பின் நோக்கம் என்ன? ஏழை மக்களின் முன்னேற்றம். 186. ஐயன்காளி யாரின் கல்விக்காக போராடினார்? புலையர் சமூக மக்கள். நெக்ஸ்ட் டாபிக் இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். 187. எந்த நிகழ்வுக்கு பிறகு முஸ்லிம்கள் மேற்கத்திய பண்பாட்டை சந்தேகித்தனர்? 1857 பெரும்புரட்சி. 188. முஸ்லிம்கள் ஏன் மேற்கத்திய கல்வியை பயந்தனர்? மதத்திற்கு ஆபத்து என்று நினைத்ததால். 189. எத்தனை பேர் மேற்கத்திய கல்வி கற்றனர்? சிறிய பிரிவினரே. 190. யாரை விட முஸ்லிம்கள் பின்தங்கினர்? இந்துக்கள். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா சர் சையத் அமித் கான். 191. முஸ்லிம்கள் முன்னேற என்ன அவசியம் என்று சர் சையத் கூறினார்? ஆங்கில கல்வி. 192. சர் சையத் அகமத் கான் எந்த கல்வியை ஆதரித்தார்? மேற்கத்திய அதாவது ஆங்கில கல்வி. 193. முஸ்லிம்கள் ஏன் பின்தங்கினர்? கல்வி இல்லாததால். 194. சர் சையத் அகமத் கான் எப்போது பிறந்தார்? 1817. 195. முஸ்லிம்கள் ஏன் பின்தங்கினர் என்று அவர் கூறினார்? கல்வி இல்லாததால். 196. அவர் எந்த கல்வியை ஆதரித்தார்? மேலை நாட்டு கல்வி. 197. அவர் என்ன வேலை செய்தார்? அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழிபெயர்த்தார். 198. அவர் யாருடன் நல்லுறவு வேண்டுமென்றார்? ஆங்கில அரசு. 199. சர் சையத் என்ன நம்பினார்? முஸ்லிம்கள் நலம் பெறுவார்கள் என நம்பினார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சர் சையத் அகமத் கான் என்ன அறிவுரை கூறினார்? ஆங்கில கல்வி கற்க வேண்டும். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா அலிகார் இயக்கம். நான் இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் எடுத்திருக்கிறது ஒரு லைன் விடாமல் எல்லா லைன்லேருந்தும் கொஸ்டின் ஆன்சர் க்ரியேட் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் படிக்கிறவங்க தெளிவாக படிங்க. புக்கை படிச்சுட்டு நீங்கள் ஒருக்கா ரிவைஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். சரியா? அதனால் கரெக்டாக பார்த்து படிங்க. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருக்கா ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க. அலிகார் இயக்கம். அலிகார் கல்லூரி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1875. அந்த கல்லூரியின் பெயர் என்ன? அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி. 203. இந்த இயக்கம் என்ன பெயரில் அழைக்கப்பட்டது? அலிகார் இயக்கம். 204. அலிகார் கல்லூரி எதற்காக முக்கியமானது? முஸ்லீம் கல்வி. 205. எந்த ஆண்டு பல்கலைக்கழகமாக மாறியது? 1920. 206. அலிகார் பல்கலைக்கழகம் என்ன உருவாக்கியது? கல்வியாளர்களை. 207. அந்த மாணவர்கள் எங்கு பங்கு வகித்தனர்? பொது வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க? பங்கு வகித்தார்கள். அடுத்தது தியோபந்த் இயக்கம். 208. தியோபந்த் இயக்கம் எந்த வகை இயக்கம்? மீட்பு இயக்கம். 209. இந்த இயக்கத்தை யார் தொடங்கினார்? பழமைவாத முஸ்லிம் உலேமாக்கள்.
210 தியோபந்த் இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன? குரான் மற்றும் ஷரியத்தின் போதனைகளை பரப்புதல். 211 இந்த இயக்கம் எதை பாதுகாக்க முயன்றது? இஸ்லாமிய மரபுகள். தியோபந்த் பள்ளி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1866. 213 தியோபந்த் இயக்க தலைவர்கள் வாழ்ந்த ஆண்டு. முகமது குவாசிம் நானோதவி 1832 முதல் 1801 வரை. ரஷித் அகமத் கங்கோத்ரி 1826 முதல் 1905 வரை. 214 இந்த பள்ளி எதை புறக்கணித்தது? ஆங்கில கல்வி, மேற்கத்திய பண்பாடு. 215 தியோபந்த் பள்ளியில் என்ன கற்றுத்தரப்பட்டது? உண்மையான இஸ்லாமிய மதம். 216 இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பது. 217 தியோபந்த் பள்ளி மாணவர்களை எதற்காக தயாரிக்கவில்லை? அரசு வேலை. 218 மாணவர்களை எதற்காக தயாரித்தது? இஸ்லாம் பரப்புதல். 219 தியோபந்த் இயக்கம் எந்த அரசியல் அமைப்பை ஆதரித்தது? அகில இந்திய தேசிய காங்கிரஸ். 220 எந்த வருடம் தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது? 1885. 221 எந்த ஆண்டு ஃபேட்வா வெளியிடப்பட்டது? 1888. 222வது கொஸ்டின் ஃபேட்வா யாருக்கு எதிராக வெளியிடப்பட்டது? சர் சையத் அகமத் கான் அமைப்புகள். 223 எந்த அமைப்புகளுக்கு எதிராக ஃபேட்வா வெளியிடப்பட்டது? யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன், முகமதின் ஆங்கிலோ ஓரியண்டல் அசோசியேஷன். 224 தியோபந்த் என்ன உறுதி செய்தது? சர் சையத் கருத்துக்களை எதிர்ப்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 225 தியோபந்த் இயக்கத்தின் புதிய தலைவர் யார்? மௌலானா முகமது உல் ஹசன். 226 அவரின் தலைமையில் எந்த அமைப்பு செயல்பட்டது? ஜமைத் உல் உலேமா. 226 இந்த அமைப்பு என்ன ஆதரித்தது? இந்திய ஒற்றுமை. 227 இந்த அமைப்பு எதை பாதுகாக்க முயன்றது? அரசியல் அண்ட் சமய உரிமைகள். அடுத்தது என்னென்னா பாரசி சீர்திருத்த இயக்கம், அந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ். 228 பாரசிகள் எந்த நாட்டிலிருந்து இந்தியா வந்தனர்? ஈரான். 229 பார்சி சீர்திருத்த இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது? மும்பை. 230 ரஷ்னுமாய் மஜ்தயாஸ்னன் சபா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1851. 231 இந்த அமைப்பை யார் தொடங்கினார்? பர்துன்ஜி நவ்ரோஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 232 இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன? சமூக சீர்திருத்தம். 233 பார்சி சீர்திருத்த இயக்கம் எந்த விஷயங்களுக்கு எதிராக இருந்தது? மூட நம்பிக்கைகள். 234 பார்சி மதத்தின் தாரக மந்திரம் என்ன? நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல். 238 பார்சி சீர்திருத்தவாதிகள் எதை விமர்சித்தனர்? திருமணம் அண்ட் இறப்புச் சடங்குகள். 236 அவர்கள் எதை எதிர்த்தனர்? ஜோதிடம். 237 அவர்கள் எந்த பழக்கத்திற்கு எதிராக இருந்தனர்? குழந்தை திருமணம். அடுத்தது 238 குழந்தை திருமணத்திற்கு எதிராக போராடியவர் யார்? ரம்ஜி மலபாரி. 239 பார்சி இயக்கம் என்ன உருவாக்கியது? சிறந்த தலைவர்கள். 240 இந்த தலைவர்கள் எங்கு பங்கு பெற்றனர்? இந்திய தேசிய காங்கிரஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் 255 சீக்கியர் சீர்திருத்த இயக்கம். அடுத்த டாபிக் சரியா? நிரங்கரிகள், நாம்தாரிகள். 241 நிரங்காரி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? பாபா தயாள் தாஸ். 242 நிராங்காரி இயக்கம் எந்த வகை கடவுள் வழிபாட்டை வலியுறுத்தியது? ஒரே கடவுள், அதாவது உருவமற்ற கடவுள். 243 நிரங்காரி இயக்கம் எதை எதிர்த்தது? சிலை வழிபாடு மற்றும் சடங்குகள். 244 நிரங்காரி இயக்கம் எந்த நூலை மதித்தது? ஆதி கிரந்த். 245
நிரங்காரி இயக்கம் எந்த பழக்கங்களை தடை செய்தது? மது மற்றும் மாமிசம். 246. நிரங்காரி இயக்கம் எந்த மதத்துடன் தொடர்புடையது? சீக்கியம். 247. இந்த இயக்கம் எந்த சமூகம் மீது தாக்கம் ஏற்படுத்தியது? சீக்கிய சமூகம். 248. நாம்தாரி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? யார் தொடங்கினா? பாபா ராம்சிங். அடுத்து 249. நாம்தாரி இயக்கம் எந்த மதத்துடன் தொடர்புடையது? எந்த மதத்துடன் தொடர்புடையது? சீக்கியம். 250. நாம்தாரி இயக்கம் எந்த பழக்கங்களை எதிர்த்தது? எந்த பழக்கங்களை நாம்தாரி இயக்கம் எதிர்த்தாங்க? வரதட்சணை, குழந்தை திருமணம். 251. சிங் சாபா இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது? அமிர்தசர். சரியா? 252. இதன் முக்கிய நோக்கம் என்ன? சீக்கிய மதத்தின் தூய்மையை காப்பாற்றுதல். எந்த கல்லூரி நிறுவப்பட்டது? கால்சா கல்லூரி. சிங் சாபா எந்த இயக்கத்தின் முன்னோடி? அகாலி இயக்கம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள். ஃபஸ்ட்டு யாருன்னா ராமலிங்க சுவாமிகள். 255. ராமலிங்க அடிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? வள்ளலார். 256. வள்ளலார் எங்கு பிறந்தார்? மருதூர். 257. வள்ளலார் எந்த வகை கல்வி பெற்றார்? முறையான கல்வி இல்லை. சரி, அவருக்கு முறையான கல்வி இல்லை. 258. வள்ளலார் முக்கியமாக எதை வலியுறுத்தினார்? உயர், இரக்கம், கருணை. அதை பற்றி தான் அவர் என்னது வலியுறுத்தியிருக்காரு. 259. வள்ளலார் யாரை கண்டனம் செய்தார்? இரக்கம் இல்லாதவர்களை என்ன பண்ணார்? கண்டனம் செய்தார். 260. வள்ளலார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? நம்ம மாநிலம் இது தமிழ்நாடு. 261. அவரது போதனையின் மைய கருத்து என்ன? அந்த போதனைக்கு மைய கருத்து என்ன? வள்ளலார் இருக்குது அனைத்து உயிர்களும் சமம். 262. வள்ளலார் தொடங்கிய அமைப்பு எது? சமரச வேத சன்மார்க்க சங்கம். 263. வள்ளலார் எங்கு இலவச உணவகம் தொடங்கினார்? வடலூர். 264. வள்ளலார் எழுதிய நூல் என்ன? திருவருட்பா. 265. வள்ளலாரின் கருத்துக்களை யார் எதிர்த்தனர்? பழமைவாத சைவர்கள். 266. வள்ளலார் எந்த ஆண்டில் இலவச உணவகம் தொடங்கினார்? இலவச உணவகம் வள்ளலார் எந்த ஆண்டில் தொடங்கினார்? 1867. 267. அவரது அமைப்பின் மாற்றப்பட்ட பெயர் என்ன? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். 268. வள்ளலார் எந்த பிரச்சனைக்கு உதவி செய்தார்? பஞ்சம். 269. இந்த பகுதி எதை வெளிப்படுத்துகிறது? கருணை, இரக்கம். 270. வள்ளலார் எதை பார்த்து வருந்தினார்? பசி மற்றும் வறுமை. 271. இந்த கருத்தின் மையம் என்ன? அனைத்து உயிர்களுக்கும் இரக்கம். 272. வள்ளலார் எந்த பிரச்சனையை முக்கியமாக எடுத்தார்? பசி. 23. ஜீவகாருண்யம் என்றால் என்ன? உயிர்களுக்கு இரக்கம். 274. வைகுண்டர் எங்கு எந்த ஆண்டு பிறந்தார்? சாமிதோப்பில் 1809 பிறந்தார். சரியா? 275. வைகுண்டரின் இயற்பெயர் என்ன? முடிசூடும் பெருமாள். நெக்ஸ்ட் 276. வைகுண்டர் எந்த வகை கல்வி பெற்றார்? முறையான கல்வி இல்லை. இவருக்கும் வள்ளலாருக்கும் என்னது? முறையான கல்வி கிடையாது. 277. வைகுண்டர் எதை வலியுறுத்தினார்? சமத்துவம். 278. வைகுண்டர் யாருக்காக போராடினார்? ஒடுக்கப்பட்ட மக்கள். 279. வைகுண்டர் எந்த இடத்தில் பிறந்தார்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாமிதோப்பு அப்படின்னு சொல்லி இடத்துல தான் வைகுண்டர் என்னது பிறந்தார். 280. அவர் எந்த சமூக பிரச்சனையை எதிர்த்தார்? சாதி பாகுபாடு. 281. வைகுண்டர் ஆங்கில ஆட்சியை எப்படி கூறினார்? வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி. 282. திருவிதாங்கூர் ஆட்சியை எப்படி கூறினார்? கருப்பு பிசாசுகளின் ஆட்சி. ஆங்கிலேயருக்கு ஆட்சி வெள்ளை பிசாசு, திருவிதாங்கூர் ஆட்சியா கருப்பு பிசாசு. 283. ஏன் அவர் இப்படி கூறினார்? மக்களை ஒடுக்கியது காரணமாக தான் அவர் அப்படி கூறியிருக்கார்.
284 வைகுண்டர் மக்களிடம் என்ன கைவிட சொன்னார்? சடங்குகள் சம்பிரதாயங்களை கைவிட சொன்னார். 285 அவரது போதனைகள் யாரிடம் மாற்றத்தை ஏற்படுத்தியது? ஒடுக்கப்பட்ட மக்கள். 286 வைகுண்டர் எப்போது தியானம் தொடங்கினார்? 1833. 287 வைகுண்டர் எப்படி வாழ்ந்தார்? துறவி வாழ்க்கை. 288 வைகுண்டர் எந்த பிரச்சனையை எதிர்த்தார்? சாதி வேறுபாடு. 289 அவரது போதனைகள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? மத சமூக மாற்றம். 290 திருவிதாங்கூரில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன கட்டுப்பாடு இருந்தது? அவர்கள் என்ன அணிய வேண்டும், அணியக்கூடாது என்று கட்டுப்பாடு இருந்தது. 291 தலைப்பாகை பற்றிய விதி என்ன? சில குறிப்பிட்ட பிரிவுகளை சேர்ந்த மக்கள் தலைப்பாகை அணியக்கூடாது. 292 இதற்கு எதிராக யார் போராடினார்? வைகுண்டர். நெக்ஸ்ட்டு 293 வைகுண்டர் என்ன ஊக்குவித்தார்? மக்களுக்கு தலைப்பாகை அணிய சொல்லி ஊக்குவித்தார். 294 அதன் விளைவு என்ன? சுதந்திர உணர்வு, சுயமரியாதை, நம்பிக்கை. 295 ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி வழிபட்டார்கள்? மண் செங்கல் கொண்டு சிறிய கட்டிடம் கட்டி வழிபட்டார்கள். 296 இதை வைகுண்டர் எப்படி பார்த்தார்? அறிவில்லாத வழக்கம் என்று கருதினார். 297 அவர் எதிர்த்த முக்கிய சடங்கு என்ன? உயிரின பலி. 298 அவர் என்ன இயக்கம் நடத்தினார்? பலி கொடுப்பதற்கு எதிராக இயக்கம். 299 வைகுண்டர் எந்த விஷயங்களை எதிர்த்தார்? மூடநம்பிக்கை, பலி, தவறான வழிபாடு. 300 சமத்துவ சமாஜம் என்றால் என்ன? சாதி வேறுபாடு இல்லாமல் மக்களை ஒன்றிணைக்கும் அமைப்பு. 301 வைகுண்டர் சிறையில் அடைக்கப்பட்ட போது என்ன செய்தார்? தனது கொள்கையை விட்டுவிடவில்லை. 303 அவரை மக்கள் எப்படி அழைத்தார்கள்? ஐயா, தந்தை. 302 அவருடைய சமய வழிபாட்டு முறை என்றால் என்ன? ஐயா வழி. 303 அவருடைய கருத்துக்கள் திரட்டப்பட்ட நூலது? அகில திரட்டு. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா அயோத்திதாசர். 304 அயோத்திதாசர் யார்? தமிழறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக சீர்திருத்தவாதி. 305 அயோத்திதாசர் பிறந்த இடம்? சென்னை. 306 அயோத்திதாசர் அறிந்த மொழிகள் என்ன? தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி. 307 அயோத்திதாசர் எந்த கருவியை பயன்படுத்தினார்? பத்திரிகை. 308 அயோத்திதாசர் இதற்காக போராடினார்? சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற. 309 சரியா. அயோத்திதாசர் இதற்கு எதிராக போராடினார்? சாதி மேலாதிக்கம் மற்றும் தீண்டாமை. 310 அவர் கல்வியை எப்படி பார்த்தார்? வலிமை பெறும் கருவி. 311 அயோத்திதாசர் எந்த அமைப்பை நடத்தினார்? அத்வைதானந்தா சபா. 312 அயோத்திதாசர் எந்த இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தார்? ஒடுக்கப்பட்டோரின் கோயில் நுழைவுக்கு. 313 திராவிடர் கழகம் யாருடன் சேர்ந்து ஆரம்பித்தார்? ஜான் திரவியம். 314 எந்த வருடம் திராவிடர் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது? 1882. 315 அயோத்திதாசர் தொடங்கிய இதழ் என்ன? திராவிட பாண்டியன். 316 எந்த வருடம் திராவிட பாண்டியன் இதழ் தொடங்கப்பட்டது? 1885. 317 திராவிட மகாஜன சபை எங்கு மாநாடு நடத்தப்பட்டது? நீலகிரி. 318 எந்த வருடம் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை தொடங்கினார்? 1891. 319 ஒரு பைசா தமிழ் எப்போது தொடங்கப்பட்டது? 1907. 320 ஒரு பைசா தமிழ் வாராந்திர பத்திரிகை எப்போது வரை வெளியானது? 1914 அவர் இறக்கும் வரை. 321 அயோத்திதாசர் ஏன் இந்து தர்மத்தின் மீது மனக்கசப்பு கொண்டார்? அது சாதியை பரப்பவும் நியாயப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டது. அயோத்திதாசருக்கு தாக்கம் ஏற்படுத்தியவர் யார்? கர்னல் H.S. ஆல்காட். 324 அயோத்திதாசர் எப்போது பௌத்த மதம் தழுவினார்? 1898. 324 அயோத்திதாசர் எங்கே சென்றார்? இலங்கை. 325 அயோத்திதாசர் எந்த அமைப்பை தொடங்கினார்? சாக்கிய பௌத்த சங்கம்.
326 அயோத்திதாசர் ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி கூறினார்? உண்மையான பௌத்தர்கள். 327 அயோத்திதாசர் என்ன புதிய விளக்கம் கொடுத்தார்? பௌத்த பார்வையில் தமிழ் இலக்கியம் மற்றும் பழக்கங்கள். 328 அயோத்திதாசர் எந்த சமயத்தை பயன்படுத்தி மக்களை விடுவிக்க முயன்றார்? பௌத்தம். 329 அயோத்திதாசர் ஒடுக்கப்பட்டவர்களை எப்படி அழைத்தார்? சாதி பேதமற்ற திராவிடர். 330 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அவர் என்ன கூறினார்? ஜாதியற்ற திராவிடர் என பதிவு செய்ய வேண்டும். நண்பர்களே, இதோட நமக்கு இந்த 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அந்த யூனிட்டோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ முடிஞ்சிச்சு. இனி அடுத்த யூனிட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். சரியா? இது போன்று டிஎன்பிஎஸ்சி 1 ரிவிஷன் வீடியோக்களுக்கு உங்களுக்கு உதவி இருக்குன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெற்றி டிஎன்பிஎஸ்சி குசுரன், டிஎன்பிஎஸ்சி வெற்றி நிச்சயம். நன்றி.